ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஜோதிட பெரியோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும், இந்த காணொளியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் என்று தமிழில் வந்த ஒரு அருமையான நூல். அந்த நூலில் போகரின் முதல் மாணாக்கரான புலிப்பாணி ஜோதிடம் சார்ந்த 300 பாடல்களை தந்துள்ளார். இந்த நவீன காலத்தில் எத்தனையோ ஜோதிட நூல்கள் வந்துவிட்டன, எத்தனையோ ஜோதிட ஆசிரியர்கள் வந்துவிட்டார்கள். எத்தனை நூல்கள் வந்தாலும், எத்தனை ஆசிரியர்கள் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், எத்தனை தகவல்கள் வந்தாலும், புலிப்பாணி ஜோதிடம் என்ற அந்த 300 பாடலை கடந்து புதிதாக ஒரு ஜோதிடம் சொல்லிவிட முடியுமா என்று பார்த்தால், இந்த 300 பாடல்களையும் புரட்டி போட்டு பார்த்த ஒரு நண்பர் இல்லை என்றே சொல்லுவாரே ஒழிய கடந்து போய்விட முடியும் என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரிய பாடல் கருத்துக்கள் சார்ந்த பதிவில் முதல் பதிவில் பாடல் 1 முதல் 7 வரை பார்த்தோம். தற்போது 7 முதல் 8வது பாடல் முதல் அடுத்து தொடர்ந்து சில பாடல்களை பார்ப்போம். இதில் 8வது பாடல் சுக்கிரனுக்கு ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை சார்ந்த தகவலை இந்த பாடலில் கூறியுள்ளார். பாடலை பார்ப்போம். கேளப்பா சுக்கிரனுக்கு எருது கோடும் கணிதமுடன் ஆட்சியது உச்சம் மேனம், வாழப்பா கோதையவள் நேசமாவாள், பகையில்லா சிங்கமுடன் விருச்சிகந்தான், ஆளப்பா பகையதுவே ஆகும், ஆறும் அளவில்லா நட்பென்று அறைந்தவாறு, மாளப்பா பகையதுவே ஆகும் ஆறும், மார்க்கமுடன் புலிப்பாணி அறிவித்தேனே என்று பாடலை முடித்துள்ளார். சுக்கிரன் என்ற அருமையான பெண் கிரகம் தன தானிய யோகத்தை தரக்கூடிய, செல்வாக்குகளை தரக்கூடிய சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடென்றும், மேனம் உச்ச வீடென்றும், கன்னி ராசி நீச்ச வீடென்றும், சிங்கமும் விருச்சிகமும் பகை வீடென்றும், ஏனைய ராசிகளான மேசம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம், கும்பம் நட்பு வீடென்றும், இதுவே நல் மார்க்கம் வழி என்றும் புலிப்பாணி கூறினேன் என்று பாடலை முடித்துள்ளார். இருந்த போதிலும் இந்த சுக்கிரன் என்பவர் ஒரு கண் உள்ளவர் என்பவனும், கோச்சார சஞ்சாரத்தில் எல்லா கிரகங்களும் எப்படி சுற்றுகிறதோ அதற்கு எதிர்மறையான பாதையில், எதிர்மறையான வேகத்தில் சுற்றி கொண்டு அதே பாதையில் பயணிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த துலா லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் உரிய கிரகம் என்ற ஒரு சுபக்கிரகம் சுக்கிரன். இவர் இந்த உலகில் எக்கச்சக்கமான புதுமைகளையும், எக்கச்சக்கமான சந்தோஷங்களையும், எக்கச்சக்கமான அளவற்ற விஷயங்களை அள்ளி கொடுப்பதில் சுக்கிரனுக்கு நிகர் மற்ற எவரும் இல்லை என்றே நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் அவரே கிட்னி சம்பந்தப்பட்ட அல்லது கணையம் சம்பந்தப்பட்ட நோய்களை தந்து மனிதனை கடைசி பயணத்துக்கு அழைத்து செல்வதிலும் மற்ற கிரகங்களுக்கு இந்த கிரகம் சற்று கூடுதல் சக்தியை பெற்றிருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சனி. இந்த சனி எல்லா லக்கண ராசியை விட மகரம் கும்பத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த தனிச்சிறப்பு மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம். இது தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டையே தன் வீடாக கொண்ட மிகப்பெரிய ஒரு அருமையான கிரகம்.
இந்த கிரகம் உழைப்பை அடையாளம் காட்டக்கூடியது, முதுமையை அடையாளம் காட்டக்கூடியது, தீரா நோயை அடையாளம் காட்டக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை என்று எதை அடையாளம் காட்டியுள்ளார் என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாருங்கள் நண்பர்களே. தேனென்ற சனிதனுக்கு மகரம் கும்பம், தெகிட்டாத ஆட்சியது உச்சம் கோலாம், மானென்ற மேசமது நீசமற்ற, கடக சிம்மமோடு விருச்சிகம்தான், ஊனென்ற பின்பாகையாம் மற்றோரைந்தும், உள்ளபடி நட்பாகும் உடவனுக்கு, கோனென்ற குருவருளும் கடாட்சத்தாலே, கொற்றவனே புலிப்பாணி கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். தேனை போன்ற இனிமையான நற்பலன்களை வாரி வழங்கும் சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் ஆட்சி வீடாகும், துலாம் உச்ச வீடாகும், மற்ற விராசிக்கு ஏழாவதான மேசராசி நீச்ச வீடாகும், மற்ற கர்க்கடகம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய வீடுகள் பகை என்றும், மற்றைய ஏனைய மேனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய 5 வீடுகளும் நட்பாகும் என்று குருவாகிய போகரது கருணையாலே புலிப்பாணி கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். அடுத்து ராகு கேது. பாரப்பா ராகுவுடனே கேதுவுக்கும் பாங்கான வீடுதுவே கும்பம் ஆட்சி, வீரப்பா விருச்சிகமும் கடகம் உச்சம், வீருடைய ரிஷபமது சிம்மம், வீருடைய சிம்மமது நீச்சம், காரப்பா பகையாகும் மற்றேல் நட்பாம், காண்பதுவும் 3ஆம் 11ஆம் சொல்வார், ஆரப்பா போகருட கடாட்சத்தாளே அப்பனே புலிப்பாணி அறிவித்தேனே என்று பாடலை முடித்துள்ளார். நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமானால் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நன்மை அளிக்கும் ஆட்சி வீடு கும்பம் என்றும், முறையே ராகுவிற்கு உச்ச வீடு விருச்சிகம் என்றும், கேதுவுக்கு கற்கடகம் உச்சம் என்றும், ரிஷபம் நீச்ச வீடு என்றும், சிம்மம் பகை என்றும், ஏனைய மற்றைய ராசிகளான மேசம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மேனம் ஆகிய 7 ராசிகளும் நட்பு என்று போகருடைய கருணையால் புலிப்பாணி அறிவித்தேன் என்று கூறியுள்ளார். இந்த ராகு கேது என்பது சாயா கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராகு கேதுவே வாழ்க்கையில் புரட்டி போடும் அரிய நிகழ்வுகளை தந்து அலங்கோலமான பயத்தையும் நெருக்கடியையும் அவமானத்தையும் கடனையும் தீரா பகையையும் உறவுகளை கசப்புக்களை தந்து வேதனையை உட்படுத்துவதில் இந்த ராகு கேதுவுக்கு நிகரான கிரகம் வேறு எந்த கிரகம் இன்று இல்லை என்றே சொல்லப்படுகிறது. தற்போது ராகு கேது பயிற்சி நடந்திருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி என்பது கும்பலக்கணத்தில் கிரகம் உள்ளவர்களையும் சிம்ம லக்கணத்தில் கிரகம் உள்ளவர்களையும் பலமான பாதிப்பையும் பலமான சங்கடங்களையும் தர தயாராக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வரும் நோய்களை நிவர்த்தி செய்வதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் நிகரான இன்னொரு கிரகம் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ராகு கேதுவுக்கு கும்பம் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். இது நடைமுறையில் சற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. கடகம் உச்சம் என்றும் சொல்லுகிறார்கள். அதுவும் சற்று ஏற்றுக்கொள்ள தகுந்த பலன்களை நடைமுறையில் காணவில்லை. அதே சமயத்தில் ஆமேடம், எருதுசுறா, நண்டுகன்னி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திடில் அப்படி என்று ஒரு பாடலை சொல்லியுள்ளார் இதே புலிப்பாணி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மீனம் இந்த ராசிகளில் ராகு கேது உள்ளவர்கள் சற்று இயல்பு நிலையை விட வித்தியாசமாக இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் சற்று மேம்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் எல்லோருமே சற்று ஒழுக்கத்தில் ஏற்ற இறக்கம் உள்ளவர்கள். உறவுகளில் அதிக கசப்பை சந்தித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதையும் மறுக்க இயலவில்லை. சரி, அடுத்து ஒவ்வொரு லக்கணத்தினுடைய பலன் சார்ந்த தகவலை இந்த அடுத்து வரும் பாடல்கள் குறிப்பிடுகிறது. அதில் முதல் லக்கின பாவம் என்பதும் முதல் பாவம் என்பதும் ஒன்றே என்று வலியுறுத்தப்படுகிறது. சீர் முதற் பாகத்தின் பலன்றான் சித்தி தங்கிலேஷ மெய் சொரூபம் பேர்மலி வயதும் பகர் தனுத்தானம்
பெரும் கீர்த்தி மூர்த்திகளும் ஏர்மொழி பந்தோஷ நிறமும் இலக்கணமும் பாங்காமே முதலாம் தார்மொழி போக தாளினை வணங்கி சாற்றினேன் புலிப்பாணிதானே என்று கூறியுள்ளார். இந்த பாடல் பெருமைக்குரிய மாலை அணிந்த என் குருநாதர் போகர் முனிவரின் தாளினை பணிந்து முதற் பாவத்தின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பெயர்களை கூறுவேன் கேட்பீராக. ஒரு ஜாதகனின் வடிவத்தையும் அறிவு நலனையும் வயதையும் தனம் சம்பந்தப்பட்ட தகவலையும் கிடைக்கும் பெருநிதியையும் புகழையும் அடையும் பேறுகளையும் ஏற்படக்கூடிய இன்பங்களையும் நிறத்தையும் ஞான விசேடங்களையும் நன்கு கூறலாம் என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் இந்த பாடலில் சொல்லாத சில தகவல்கள் அழிக்க முடியாத அடையாளங்கள், மதம், இனம், ஜாதி, இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், உடல், நிறம், காலங்காலமாக பழகி வந்த பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் இந்த முதலாம் பாவம் என்னும் இலக்கணம் அடையாளம் காட்டுகிறது, நடைமுறையில் காண முடிகிறது. இரண்டாம் பாவம் காணமிகு ரெண்டிடத்தின் பெயரை கேளு தன குடும்பம் மொழி சேர் நேத்திரமும் வித்தை எனுமில்லா செல்வமுடன் சாஸ்திர வாக்கு இரும்பொன்னும் உபதேசம் இயம்பும் கேள்வி மானமிகு சௌக்கியம் கமனம் புத்தி மற்றுமுள்ள நவரத்தின வகையின் பேதம் ஓணமில்லா இவை பார்த்து உணர்ந்து மென்று உரைத்தேன் புலிப்பாணி உறுதியாமே என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சிறப்பு மிகுந்த இரண்டாம் பாவத்தால் அடையும் பலன்களின் பெயர்களான ஸ்தானம் தனஸ்தானம் என்றும் குடும்பஸ்தானம் என்றும் ஒளிமிகுந்த நேத்திரஸ்தானம் என்றும் கல்வி மற்றும் வித்தை ஸ்தானம் என்றும் மற்றும் செல்வம் சாஸ்திர அறிவு வாக்கு சிறப்புமிக்க பொன்பொருள் சேர்க்கை உபதேசம் கேள்வி மற்றும் சுகஸ்தானம் என்றும் புத்தி மற்றும் நவமணிகளையும் குற்றங்களை அறிந்துரைக்கும் குற்றமில்லா தானம் என்றும் உறுதியாக புலிப்பாணி உரைத்தேன் என்று கூறியுள்ளார். இந்த இரண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானம் என்று இந்த புலிப்பாணி பாடலில் கூறியுள்ளார். இது நடைமுறையில் குடும்பஸ்தானம் என்பது ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக அமையவில்லை. இதில் நான்காம் பாவமே குடும்பஸ்தானம் என்றும் இந்த நான்காம் பாவத்தை சிறப்பாக வாழ வைக்கும் பொருளாதாரம் என்றும் என்ற இரண்டாம் பாவம் இந்த நான்காம் பாவத்திற்கு அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் 11ஆம் இடமாக இரண்டாம் இடம் அமைவதால் இப்படி சொல்லியிருப்பாரோ என்று கருதுகிறேன். ஆக வாக்கு பணம் நேத்திரம் இதில் குறிப்பாக வலதுகண் சார்ந்த தகவல்களை இந்த பாவம் சிறப்பாக அடையாளம் காட்டுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. மேலும் மூன்றாம் பாவம் ஆன்றா மெடத்தினரும் பலன் மானவீரியம் மற்றும் உயர் சேர்க்கையும் தான யோகன் தைரியன் சகோதரர் ஈன வேளை இருங்களன் வீரமே என்று பாடலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கார். இந்த மூன்றாம் பாவம் என்பது இளைய சகோதரன் சார்ந்த விஷயம். மானம் வீரம் நட்பு கொள்ளுதல் தானத்தில் ஈடுபாடு மேலானதாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. யோகமும் வீரமும் வேகமும் கொண்ட சகோதரஸ்தானம் என்றும் ஈன வேளையில் வீரத்துடனும் செயல்படுதலையும் ஆன பலன்களை கூறலாம். இதில் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் வலு குறையுமானால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் கோழைத்தனத்தை பெறுகிறார். அந்த கோழைத்தனம் அவனுடைய வம்சாவளி மரியாதையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கௌரவத்தையும் நடுவீதிக்கு கொண்டு வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த லக்கண பாவம் இரண்டாம் பாவத்தை விட மூன்றாம் பாவமே சிறப்பான பலன்களை தருவதாக கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் இடம் விட்டு இடம் மாறி பயணிப்பது, அது சார்ந்த வரவு செலவுகளை கவனிப்பது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த மூன்றாம் இடம் காட்டுகிறது. இது
ஆணுக்கு விந்தணுவில் வீரியத்தன்மையினுடைய அடையாளங்களை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஸோ இது அனைத்தையுமே இந்த 3ஆம் பாவம் காட்டுகிறது. இந்த 3ஆம் பாவம் இந்த 12 பாவங்களில் தலைச்சிறந்த பாவமாக நான் கருதுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.